பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில்! வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று CE 8395 CE 6306 Strength of Materials. இதுல first unit Stress, Strain and Deformation of Solids. இதுல module 1.14. இந்த module 1.14 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். What is the change of length in the bar of varying section? ஒரு பார் இருக்கு, ஆனா இதுல ஒரே டயமீட்டரா இல்லாம வேற வேற டயமீட்டரா இதுல இருக்கு. அப்ப வேற வேற டயமீட்டரா இருந்தால் இதனுடைய சேஞ்ச் ஆஃப் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது இது ஒரு 4 மார்க் கொஸ்டினாவோ ஒரு ஷார்ட் நோட் கொஸ்டினாவோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சேஞ்ச் ஆஃப் லென்த் இன் பார் ஆஃப் வேரியிங் செக்ஷன்ஸ். பார் இருக்கு, அதாவது சாஃப்ட் இருக்கு. இந்த சாஃப்ட்ல செக்ஷன் 1, 2, 3 இருக்கு. செக்ஷன் 1க்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா A1 இருக்கு, அதனுடைய லென்த் L1 இருக்கு. செக்ஷன் 2க்கு அதே மாதிரி கிராஸ் செக்ஷனல் ஏரியா A2 இருக்கு, லென்த் L2. செக்ஷன் 3க்கு அதே மாதிரி A3 இருக்கு, L3 இருக்கு. ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அது P இருக்குது. அதுதான் இங்க கொடுத்திருக்குது. இப்ப பார்ப்போம். Let P axial load acting on the bar. L1 length of the section 1. A1 cross sectional area of the section 1. E the Young's modulus. இது எல்லாம் ஒரே மெட்டீரியலா இருக்கிறதுனால இந்த எல்லா செக்ஷனுக்கும் Young's modulus-ங்கிறது Eங்கிறது வேல்யூ ஒண்ணுதான். L2, A2 corresponding values of section 2 and so on. So on கொடுத்திருக்கிறது என்ன? செக்ஷன் 2க்கு L2, A2 இருக்காப்ல. செக்ஷன் 3க்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்? L3, A3 எடுத்துக்கணும். இதே மாதிரி இன்னும் இந்த பக்கம் செக்ஷன் 4, 5 இருந்தாலுமே அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே போக வேண்டியது. அதுதான் இங்க so on கொடுத்திருக்கு. இந்த டீடைலையும் பார்த்துருவோம். Let a bar has different lengths and diameters, hence different cross sectional area. Cross sectional area different இருக்கிறதுனால diameter different தான் இருக்கும். Let this bar is subjected to an axial load of P. Pங்கிற axial load act பண்ணுது. Even though each section is subjected to the same axial load P, the stresses, strains and change of lengths will be different. இந்த Pங்கிற axial load act பண்ணுது. இப்ப செக்ஷன் 1க்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்? இங்க Pங்கிறத ஆக்ட் பண்றதுனால டெஃபினட்டா இந்த இதுலயும் Pங்கிற லோடு தான் இருக்கும், சந்தேகம் இல்லை. ஆனா இந்த இதுல கிராஸ் செக்ஷனல் வேறையா இருக்கிறதுனால இதனுடைய சிக்மா, அதாவது ஸ்ட்ரெஸ் வேறையா இருக்கும். அதே மாதிரி இதனுடைய ஸ்ட்ரெயின், இது சிக்மா 1 வச்சுக்கிட்டா எப்சிலான் 1 வேறையா இருக்கும். சேஞ்ச் ஆஃப் லென்த் டெல்டா L1 நம்ம வச்சுக்கிட்டோம்னா இதுவும் வேறையா இருக்கும் கம்பேரிங் டு அதர் செக்ஷன்ஸ். இந்த செக்ஷன்ல எடுத்துக்கிட்டோம்னா இது என்னவா இருக்கும்? இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா வேறையா இருக்குது, ஆனா லோடு அதே P தான் இருக்குது. அப்ப இதுக்கு ஸ்ட்ரெஸ் வேற, ஸ்ட்ரெயின் வேற, சேஞ்ச் ஆஃப் லென்த் டெல்டா Lங்கிறது வேறதான். இந்த டோட்டல் சேஞ்சஸ் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் லென்த். இப்போ ஓவரால் லென்த் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ரெயின் எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும்னா இங்க டெல்டா L தான் கூடி இருக்குன்னா இந்த டெல்டா L கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். டெல்டா L1 பிளஸ் டெல்டா L2 பிளஸ் டெல்டா L3 கூட்டினோம்னா அதுதான் இங்க கொடுத்திருக்கு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு ஃபார்முலாவா எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். அங்க இருக்க அதே டயக்ராம் தான் இங்க கொடுத்திருக்கிறேன். இதுல we know stress in section 1. இந்த செக்ஷன் 1ல இருக்க ஸ்ட்ரெஸ் என்னது? சிக்மா 1ங்கிறது லோட் P டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா A1. அதே மாதிரி அதுல இருக்க ஸ்ட்ரெயின், செக்ஷன் 1ல இருக்க ஸ்ட்ரெயின் E1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிக்மா 1 டிவைடட் பை Young's modulus E. இது தெரியும் இல்லையா? Eங்கிறது ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். இப்ப நம்ம ஸ்ட்ரெயினை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா E இங்க கீழே வந்துருது. சிக்மா 1ங்கிறதுக்கு என்னன்னு நம்ம வேல்யூ பார்த்திருக்கோம், P டிவைடட் பை A1 பார்த்திருக்கோம். அப்ப சிக்மா 1 அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா E1 is equal to P divided by A1 into E. We also know that E1 strain-ங்கிறது என்னது? Change of length divided by initial length. Section 1க்கு change of length L1, அதனுடைய ஒரிஜினல் லென்த் L1. அப்ப இந்த இதுவும் நமக்கு தெரியும். இப்ப ரெண்டு இதையும் நம்ம இப்ப கம்பேர் பண்ணலாம். Therefore change of length delta L1, இந்த இது மட்டுமே நமக்கு வேணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன அது? E1 into L1. ஆனா E1 நம்ம என்னன்னு பார்த்து வச்சிருக்கோம்? P divided by A1 into Eன்னு பார்த்திருக்கோம். அப்ப இந்த இதுக்கு டெல்டா L1 சேஞ்ச் ஆஃப் லென்த் இந்த செக்ஷனுக்கு
P into L1 divided by A1 into E. இது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இனி இதே மாதிரி இந்த ஃபார்முலாவை டைரக்டாவே நம்ம இனிமேல் யூஸ் பண்ணி இதுவும் நமக்கு பழக்கமான ஃபார்முலாவா ஆயிடுச்சு. Similarly, change of length section 2 delta L2 is equal to PL2 divided by A2 into E. அதே மாதிரி செக்ஷன் 3க்கு இது delta L3 is equal to PL3 divided by A3 into E. இதெல்லாம் நமக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. டோட்டல் சேஞ்ச் ஆஃப் லென்த் வந்து என்னதுன்னு பார்த்தோம். டெல்டா எல் equal to 3 செக்ஷனுடைய சேஞ்ச் ஆஃப் லென்த் கூட்டினா போதும்னு பார்த்திருக்கோம். சம்மேஷன் தான், அல்ஜிப்ரேக் சம்மேஷன். இது டெல்டா L1 பிளஸ் டெல்டா L2 பிளஸ் டெல்டா L3. ஆனா ஒவ்வொன்றுக்கும் நம்ம இங்க வேல்யூ பார்த்து வச்சிருக்கிறோம். அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். PL1 divided by A1 into E plus PL2 divided by A2E plus PL3 divided by A3E. இதுல பாத்தீங்கன்னா PEங்கிறதெல்லாம் காமனா இருக்குது. P லோடும் காமன் தான் எல்லா செக்ஷனுக்கும். அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸும் எல்லா செக்ஷனுக்கும் காமன் தான். டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு இந்த இதில் P அண்ட் E காமனா இருக்கிறத வெளியே கொண்டு வந்துட்டோம்னா P டிவைடட் பை E டைம்ஸ் L1 divided by A1 plus L2 divided by A2 plus L3 divided by A3. இப்ப இந்த இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துருவோம். இந்த ஃபார்முலாவை எப்ப இதுல யூஸ் பண்ணலாம்னா இந்த 3 செக்ஷனும் ஒரே மெட்டீரியல்ல மேனுஃபேக்சர் ஆகி எல்லா இதுக்கும் காமனா ஈங்கிற வேல்யூவே இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு செக்ஷனும் வேற வேற மெட்டீரியல்ல இருக்குன்னு வைங்க. இதனுடைய யங்ஸ் மாடுலஸ் E1, இதனுடைய யங்ஸ் மாடுலஸ் E2ன்னு இருந்துச்சுன்னா இங்க சேஞ்ச் பண்ணணும். இந்த இதை வந்து E1 E2 E3 சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இங்க அடுத்த ஃபார்முலாவா கொடுத்திருக்கு. If the Young's modulus of different section is different, ஒவ்வொரு செக்ஷனும் வேற வேற Young's modulus இருந்தால் then the total change in length of the bar delta L is equal to, இப்போ இதுல P divided by Eங்கிறத காமனா எடுத்தோம். அப்ப E வந்து இப்ப காமன் இல்லை, அதனால அதை உள்ளேயே வச்சிருவோம். L1 divided by A1 into E1 plus L2 divided by A2 into E2 plus L3 divided by A3 into E3. இது ஒரு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல புரியாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. என்னுடைய சேனல் AUmech-in-tamil. இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமா வரிசையா என்னுடைய மாடியூல பாருங்க, உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆகும். அப்போ கான்ஃபிடென்ட்டா உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்க நல்லா பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.